கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதல்வரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. கரூரில் நேற்று தாவேக பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக முதலமைச்சரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. முன்னதாக கரூர் மாவட்டத்தில் நடந்த அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட துயரமான கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்த நிலையில் தற்போது அவரிடம் முதலமைச்சர் அறிக்கை கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் அறிக்கை வழங்க ஆளுநர் ஆர் என் ரவி கோரியிருக்கிறார். கரூர் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதல்வரிடம் அறிக்கை கோரியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் கரூரில் பரப்புரை கூட்டம் நடந்தது. பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உள்ளிட்ட 39 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாடு முழுக்க இருக்கும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது இரங்கலை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக முதல்வரிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. நள்ளிரவில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்றிருந்தார். தற்போது முதலமைச்சரிடம் அறிக்கை கோரியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக தற்போது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசிடம், குறிப்பாக முதலமைச்சரிடம் இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன, எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, நிகழ்ச்சி நிரல் என்ன, மரணம் அடைந்தவர்களுடைய இறப்பிற்கான காரணம் என்ன, எந்த விதமான ஒரு காரணத்தினால அவர்கள் இறந்திருக்கிறார்கள், கூட்ட நெரிசல்ல அவர்கள் பிரேத பரிசோதனையில என்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியாகி இருக்கிறது என ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டார தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. குறிப்பாக உள்துறை அமைச்சகம் நேற்று தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், முதல்வர் என தனித்தனியாக இது குறித்தான இந்த நெரிசல் சம்பவம் குறித்தான அறிக்கையை கேட்டிருந்த நிலையில தற்போது இது குறித்து முழுமையான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அறிக்கை கேட்டிருக்கிறார். குறிப்பாக இன்று பிற்பகலுக்கு பிறகு ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணை தொடங்குகிறது. அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை குழுவினர் தற்போது கரூருக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்களுடைய விசாரணை முடிவின்படி முழுமையான அறிக்கை ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல்.